கோனி அச்சங்கோவில் ஃபாரஸ்ட் ரூட்டில் தென்காசி போகலான்னு பிளான் பண்ணி தான் ஃபஸ்ட்டு கிளம்புனோம். ஆனால் அச்சங்கோவில் போனதும் எல்லாரோட மனசு மாறி அங்கேயே ஸ்டே பண்ணணும் முடிவெடுத்து டென்டெல்லாம் எடுத்து ஸ்டே பண்ணி ஒரு லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரியாக மாறிச்சு அச்சங்கோவில். ஸோ என்ன ஆனாலும் அச்சங்கோவில் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு மெமரி தான். ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அச்சங்கோவில் போய் அங்கே உள்ள லோக்கல் பீப்புள்கிட்ட பேசும்போது தான் நமக்கு புரிஞ்சு இங்கே நிறைய வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு. கும்பவரட்டி வாட்டர் ஃபால்ஸு, மணலார் வாட்டர் ஃபால்ஸ், இப்படி நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக நானும் சவுத் சைடு தான், நானும் இதுவரை அங்கே போனதே கிடையாது. நம்ம சவுத் சைடில் இருக்க நிறைய பேருக்கு இந்த கும்பவரட்டின்னு சொல்கிற வாட்டர் ஃபால்ஸு எங்கே இருக்குது என்ன ஏது எதுவுமே தெரியாது. நான் போன வருஷம் சபரிமலை போகும்போது அச்சங்கோவில் வந்திருந்தேன். அப்போ கூட எனக்கு தெரியாது கும்பவரட்டி வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு. நம்ம இப்போ பார்க்குறோம்ல இந்த இடத்துல தான் நாங்கள் அன்னைக்கு சபரிமலை போகும்போது குளித்தோம் எல்லாருமே. கும்பவரட்டி வாட்டர் ஃபால்ஸ் அச்சங்கோவிலேருந்து ஒரு 6.5 கிலோமீட்டரில் தான் இருக்குது. இந்த கும்பவரட்டி வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறது நம்ம வெஸ்டர்ன் கட்ஸோட சைடில் இருக்க ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான். வாட்டர் ஃபால்ஸில் ஃபேமஸான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தாச்சுன்னா, நம்ம இந்த பாம்பு கடிச்சா விஷம் முறியறதுக்குள்ள நீலக்கொடுவேலின்னு சொல்லி ஒரு செடி இருக்குது இல்லையா, அந்த செடி இந்த வாட்டர் ஃபால்ஸோட மேலே நிறையவே இருக்கான். ஸோ அதனால் இந்த தண்ணி ரொம்பவுமே என்னென்னா பயங்கர ஒரு ஒரு மூலிகை தண்ணின்னு தான் சொல்லியிருக்காங்க. சவுத் சைடில் இருக்க நிறைய மக்கள் குளிக்கிறதுக்காக குற்றாலம் தான் சூஸ் பண்ணுவாங்க. நான் என்னோட ஒப்பீனியனில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, குற்றாலத்தை விட கும்பவரட்டி வாட்டர் ஃபால்ஸ் ரொம்பவுமே பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம குற்றாலம் போயாச்சுன்னா ரொம்பவும் ரஷ்ஷாக இருக்கும், நீட்டாக நம்ம குளிக்க முடியாது. ஆனால் கும்பவரட்டி வாட்டர் ஃபால்ஸ் நம்ம வந்தாச்சு அப்படின்னா நம்ம நீட்டாக ஒரு ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறது மாதிரி ஃபீல் பண்ணி குளிக்கலாம். குற்றாலத்துலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தான் வருது இந்த கும்பவரட்டி வாட்டர் ஃபால்ஸு. ஆனால் நம்ம மழை டைம்லலாம் வந்தாச்சு அப்படின்னா இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா சின்ன ஒரு ஓடை மாதிரி இருக்கும், அதை கிராஸ் ஆகி தான் நம்ம வாட்டர் ஃபால்ஸ் போக வேண்டியிருக்கும். அந்த டைமில் நம்ம தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம மழை டைமில் போக முடியாது. போகிற வழியிலே நிறைய சின்ன சின்ன லேக் எல்லாம் போகும். அங்கே நிறைய ஃபேமிலிஸ் லீவு டைமில் குளிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, இந்த காடு ரொம்பவுமே டேஞ்சரான ஒரு காடு. நம்ம இருக்கிறது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி தான் இருக்கும், எப்போ வேணாலும் யானை வரலாம். ஸோ அதனால் நம்ம இங்கே போனாலுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து தான் குளிக்கணும். அதே மாதிரி இந்த காட்டுக்குள்ளாடி பாம்பு ரொம்பவே அதிகமாக இருக்கான். ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் குளிக்க வேண்டியிருக்கும். நம்ம கும்பவரட்டி வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் ரீச் ஆனோம். நம்ம போன டைமில் நல்லா ரஷ்ஷாக இருந்து, ஏன்னா நம்ம போனது லீவு டைம். ஸோ நீங்கள் லீவு டைம் போகலை அப்படின்னா இன்னும் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணி குளிக்கலாம். கும்பவரட்டி வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துலேயே நிறைய சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சுருப்பாங்க லீவு டைம். வண்டியில் நம்ம 10 நாள் ட்ரிப் நம்ம இப்போ அச்சங்கோவில் போயிட்டு நீ தென்காசி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு. தென்காசி எங்கே போகிறீங்க? தென்காசி நம்ம எங்கே போகிறோம், நம்ம சுந்தரபாண்டியபுரம் இருக்குல்ல, அந்த சூரியகாந்தி பூ அங்கே போகிறோம். அது முடிச்சுட்டு மூணார் போகிறோம். மூணாரா? இப்போ அந்த சுந்தரபாண்டியபுரம் போயிட்டு அங்கேருந்து மூணார். காந்தலூர் ஸ்டே எங்கே போகிறீங்க? ஸ்டே டென்டெல்லாம் இருக்குது. நான் அச்சங்கோயிலும் டென்ட்லாம் ஸ்டே பண்ணோம். ஓ, இங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்களா? ஓகே. பைக்கெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் சின்ன சின்ன கடைகள்லாம் போட்டிருந்தாங்க. அங்கே போய் புட்டு மீன்கறி எல்லாம் வச்சு சாப்பிட்டோம். ஸோ நீங்கள் வந்தாலும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருந்து. மாங்காய், பைனாப்பிள், ஜாம்பக்காய், காரைக்காய், நெல்லிக்காய் இதெல்லாமே உப்புல எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் நிறைய கடைகள் இருந்து எல்லாத்துலேயும் போய் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சாப்பிட்டுட்டு, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போனோம். இங்கே மீனெல்லாம் பொரிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அது கூட புட்டும் வச்சு சாப்பிட்டோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருந்து. அதுக்கப்புறமா இங்கே ஃபேமஸாக ஒரு காடை முட்டை லாலிபப்புன்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அதுவும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்து. ആണ് കാടമുട്ട ലോലിപ്പോം. ഞാൻ ഫസ്റ്റ് ടൈം കാണുന്നതാണ്, ഫസ്റ്റ് ടൈം കഴിക്കുന്നതാണ്. കഴിച്ചു നോക്കാം. பழைய காலத்தில் உள்ள புளி மிட்டாய், கறக்கு மிட்டாய் எல்லாம் இருந்து. ஸோ அதெல்லாம் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கும்பவரட்டி வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போகிற வழியிலே சின்ன லேக்கு மாதிரியெல்லாம் வருது. ஸோ இது கும்பவரட்டி வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வரக்கூடிய தண்ணி தான். ஆனால் நம்ம போன டைமில் வெயில் சீசனாக இருந்ததுனால பெரிய லெவலில் தண்ணி கிடையாது. நீங்கள் ஒரு மழை டைம்லலாம் வந்தாச்சு அப்படின்னா நல்ல போல் தண்ணி இருக்கும். இங்கே மழை டைமில் நீங்கள் வந்தாச்சு அப்படின்னா இங்கே குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒரு நார்மலான டைம் வந்தாச்சு அப்படின்னா நல்ல போல் குளித்து என்ஜாய் பண்ணி ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் பிளேஸ் தான் இது.
பைக் பார்க் பண்ண இடத்துலேருந்து டிக்கெட் எடுக்கணும். ஸோ எடுத்த டிக்கெட்டை வந்து இங்கே என்ட்ரன்ஸில் காட்டிட்டு நம்ம உள்ளாடி போகலாம். இப்போ நம்ம அச்சங்கோவிலில் கும்பவரட்டி வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். இங்கே மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து பாஸ் எல்லாம் எடுத்து ஒரு ஆளுக்கு 80 ரூபா பாஸு எடுத்துகிட்டு உள்ளாடி ஒரு 400 மீட்டர் ட்ராவல் பண்ணி வாட்டர் ஃபால்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கூட மல்லு ட்ரோன் ட்ராவலர் ஷபின் ப்ரோ உண்டு, பிபில் ப்ரோ உண்டு, பின்ன ஜோஜோ உண்டு. உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் ஃபஸ்ட் டைம் அச்சங்கோயிலுக்குள்ளாடி இப்படி காட்டுக்குள்ளாடி போய் ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னு பார்க்குறது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம நல்லா இருக்குமான்னு தெரில, உள்ளே போய் பார்க்கலாம். கும்பவரட்டி வாட்டர் ஃபால்ஸ் வந்து காலையில் 9 மணி தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி ஈவினிங் 4 மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். எதனால் அப்படி பண்ணியிருக்காங்கன்னா யானையோட டிஸ்டர்பன்ஸ் இங்கே நல்லா இருக்குது போல். ஸோ அதனால் வந்து ஈவினிங் 4 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நம்ம இந்த 400 மீட்டருமே நல்ல ஒரு திக்கான ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி தான் நடந்து போவோம். 1 டே ட்ரிப் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அச்சங்கோவிலும் கும்பவரட்டி வாட்டர் ஃபால்ஸும் நல்ல ஒரு டெஸ்டினேஷன் தான். இன்னும் இல்லையா, மழை டைமில் வந்து இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. எதனாலன்னு பார்த்தாச்சுன்னா நம்ம இந்த சின்ன ஒரு லேக்கை கிராஸ் ஆகி தான் நம்ம வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் போக முடியும். மழை டைம்னா இங்கே ரொம்பவே தண்ணி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. யானையோட ப்ரெசன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் பயப்படலாம் வேண்டாம். காலையிலே வந்து கைடெல்லாம் போய் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து உள்ள அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம குளிக்கிற இடத்துல வந்து 2 கைடு வந்து எப்போவுமே நிற்பாங்க. கும்பவரட்டி வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழி வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். ஆனால் வந்து ஸ்டெப்பெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வயசான ஆட்களும் வந்து மெதுவாக ஏறி போய் பார்க்க முடியும். இந்த சாட்டர்டே சண்டே லீவு டைம் போனதுனால கொஞ்சம் ரஷ் இருந்து, நீங்கள் இந்த மண்டே டு ஃப்ரைடே நீங்கள் போயாச்சு அப்படின்னா நல்ல பீஸ்ஃபுல்லாக வந்து குளிக்க முடியும் உங்களால். ஆனால் குற்றாலத்தை நம்ம கம்பேர் பண்ணும்போது இங்கே கூட்டமே கிடையாது, நல்ல பீஸ்ஃபுல்லாக குளிக்கலாம். போயிருந்த டைம் வந்து இந்த மழை சீசன்லாம் முடிஞ்சிருந்த ஒரு டைம் ஆனதுனால ஸோ ஃபுல்லாகவே நல்ல பச்சையாக இருந்து பார்க்குறதுக்கே. நம்ம நடந்து போகிற ரூட்டும் நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ஃபுல்லாக காங்கிரீட்லாம் போட்டு. ஸோ அந்த ரூட்டில் நடந்து போகிறதுக்கே நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக நல்லா இருந்து. ஏன்னா சுற்றி நல்ல ஏறும், நல்ல தண்ணியும், அந்த தண்ணியோட சவுண்டும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்தது. மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணி ஆனதுனால ரொம்ப கூலிங்காக குளிக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும். கும்பவரட்டி வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்து. ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து தண்ணி விழுந்துகிட்டே இருந்து. சைடில் சின்ன ஒரு கம்பியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அது வழியாக நம்ம ஏறி போயாச்சு அப்படின்னா அங்கே வந்து குளிக்கிறதுக்குள்ள இடம் பார்த்தாச்சுன்னா ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும். நம்ம ஃபேமிலியாக போனாலும் நல்ல போல் குளித்து என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா எப்போவுமே நம்ம பக்கத்தில் வந்து கைடு இருப்பாங்க. சரி, தண்ணி இழுத்துட்டு போகாமல் இருக்க வலையும் கட்டி சேஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஜூலை டு நவம்பர் வந்து இங்கே எப்போவுமே தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மழை டைம் வந்து நம்ம வரக்கூடாது. ஏன்னா மழை டைம் வந்து இங்கே அலோவ் பண்ணவும் மாட்டாங்க, இங்கே நம்ம குளிக்கவும் முடியாது. கும்பவரட்டி வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம அங்கேருந்து கிளம்புனோம். ஸோ கிளம்புற டைமில் தான் என்னென்னா அங்கே உள்ள கொஞ்சம் ஆட்கள் வந்து சொன்னாங்க, ஆஃப் ரோட் நீங்கள் போக ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு ரூட் இருக்குது, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு. பட் நாங்கள் பண்ண பெரிய ஒரு மிஸ்டேக்கே அதுதான். ஸோ நம்ம அச்சங்கோவிலேருந்து தென்மலைக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் ரூட் இருக்குது. ஸோ அந்த ரூட் யாருமே ட்ரை பண்ணாதீங்க. அந்த வீடியோ எங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் ஆனதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து அங்கேருந்து வெளியிறங்கணும். அந்த ரோடு வந்து யாருமே போகக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் தெரியாமல் போய் ஏறி ரொம்பவே கஷ்டப்பட்டோம். பயங்கர ஃபாரஸ்ட்னால் அந்த ரோட்டுக்குள்ளே இதுவரையும் யாருமே போனதே இல்லை. அது வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ரோடு. ஃபாரஸ்ட்டில் வந்து சென்ஸ் எடுக்க போகிறதுக்கு அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க ஒரு ரோடு. பயங்கர ஆஃப் ரோடாக இருந்து நாங்கள் ஒரு தப்பு பண்ணி அந்த இடத்துல போய் மாட்டி அங்கே கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறமா அவங்களோட ரேஞ்சர்ஸ் அவங்ககிட்ட எல்லாம் பேசினதுக்கப்புறமா தான் அங்கேருந்து எங்களால் வெளியே வரவே முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறமா நைட்டு தான் நாங்கள் தென்மலை பக்கத்தில் வந்து ரீச் ஆனோம். ஸோ அந்த ரோடு யாருமே ட்ரை பண்ணாதீங்க. அந்த ரோட்டில் போயாச்சு அப்படின்னா பயங்கர டேஞ்சர், எப்போ என்ன வேணால் நடக்கலாம். யானையோட காடுன்னு சொன்னாங்க அந்த இடத்த, யானை காடு, நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க அப்படின்னு. நம்ம தெரியாமல் போனதுனால அவங்கக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி ப்ளீஸ் பண்ணி கெஞ்சி கேட்டோம், இனிமேல் இப்படி பண்ண மாட்டோம், தெரியாமல் வந்துட்டோம் அப்படின்னு. அதனால் நம்ம இவ்வளோ தூரம் இது பண்ணதுனால அவங்க வந்து விட்டாங்க. ஸோ அதனால் யாருமே அந்த ரோடு வந்து ட்ரை பண்ணாதீங்க. தென்மலை ரீச் ஆகும்போது நைட் ஆகிட்டு தென்மலையிலேருந்து நம்ம தென்காசி போகிற வழியில் ஒரு கோவிலோட ஃபங்க்ஷன் பார்த்தோம். வில்லேஜ் சைடு உள்ள ஒரு மாரியம்மன் கோவிலோட ஃபங்க்ஷன் தான். நானும் இந்த டைம் தான் பார்க்குறேன் வில்லேஜ் சைடில் எப்படியெல்லாம் ஃபங்க்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு. நீங்களும் பாருங்கள்.
கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்து பார்க்குறதுக்கு. தென்மலையிலேருந்து தென்காசி வந்தோம். ஸோ வார வழியிலே வந்து சிக்கனு சப்பாத்தி எல்லாமே வாங்கிட்டு தான் வந்தோம். ஏன்னா நம்ம ஷோஜோ அண்ணாவோட ஃப்ரெண்டோட ஒரு ஃபர்னிச்சர் கடை அங்கே இருந்து அங்கே டெண்டெல்லாம் அடித்து ஸ்டே பண்ணி அங்கேயே சமைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி சமைக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸு கூட லோக்கல் எல்லாம் போய் சமைச்சிருக்கேன். பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக இருந்து. ஏன் அப்படின்னா நமக்கு தெரியாத ஒரு இடத்துல போய் ஒரு டெண்டெல்லாம் அடித்து குக் பண்ணுறதுன்னு சொல்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்கும். நம்ம ஹனி சிக்கன் தான் பிளான் பண்ணி வச்சோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக இருந்து. ஏன்னா நம்ம கையில் டப்பாவில் மஞ்சள் பொடி மல்லிப்பொடி எல்லா ஸ்டாக்கையும் எடுத்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றோம்னு சொல்லுறது ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஃபீலாக இருந்து. ഉപ്പ് കുരുമുളക് പൊടി പറഞ്ഞു പോയില്ലേ ഉച്ചയ്ക്ക്. ശരി, തമിഴിൽ പറയുന്നത് മറ്റേ വില്ലേജ് ഫുഡിൽ പറയുന്നത് മஞ்சள் പൊടി. മംഗളകരമ മഞ്ഞൾ പൊടി. മംഗളകരമ. ഓക്കെ. മുളക് പൊടിക്ക് എന്താ പറയാ? മുളക് പൊടി അല്ല, ആഡംബരമൊന്നുമില്ല. നമ്മൾ 65 മസാല വേണ്ട ഇവരെ எடுத்துட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போதே 12 மணி. ஸோ நம்ம எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு எடுத்து முடிக்கும் போது 2 மணி பக்கத்தில் ஆச்சு. ஆனால் நம்ம அங்கே பாட்டெல்லாம் போட்டு சிம்பிளாக ப்ளூடூத்தில் வந்து பாட்டெல்லாம் போட்டு கேட்டு சமைச்சு சாப்பிட்றோன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட் மூடாக இருந்தது. ഓണത്തിന് മുമ്പ് അത്തപ്പെടുന്നോ? ഓണത്തിന് മുമ്പ് അത്തപ്പെടുന്നോ? കുറച്ചുകൂടെ ഇട്ടിട്ട് ഇനി കുറച്ചുകൂടി ഇല്ല, ചിക്കൻ പറ്റിട്ട് അതിന്റെ പുറത്തോട്ട് മൊത്തത്തിൽ കംപ്ലീറ്റ് മസാല ബാക്കി കണ്ടിട്ട് തന്നെ കണ്ടിട്ട് തന്നെ അല്ല, ചെയ്യുമ്പോൾ തന്നെ വായിന്ന് വെള്ളം വരുത്. നല്ല സ്മെല്ലല്ലേ എന്റെ മോൻ. എടാ മഴയത്ത് വലിയ മലയുടെ ഒരു മേളില് അടിപൊളിയാ കാറ്റത്ത് ഞാൻ ഇനി പേപ്പർ എടുക്കേണ്ടി വരും. നല്ല സുഖമല്ലേ? കുറച്ചൊന്ന് തണുപ്പുണ്ടല്ലേ? ആ ഇത് കണ്ടോ? ഉടഞ്ഞെടുക്കാം, ഊരിയെടുത്താൽ ഇത്രയും വെന്തിട്ടുണ്ടത്. ഊരിയെടുക്കാം. ഇനിയിപ്പോ താൻ കഴിക്കാതെ പിന്നെ ഊരാ പിന്നെ അങ്ങനെ പൊളിപ്പിക്കാതെ. ടേസ്റ്റ് നോക്കട്ടാ. പൊളിച്ചാ? നല്ലപോലെ ഉണ്ട് ചേട്ടാ.
ஓ பொழிச்சு அடிப்பொழியா അടിപൊളിയാ அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு டென்ட்டில் போய் ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் எழும்புனதும் சரியான ஒரு வைப்பு. தென்காசி வீடியோவோட கண்டினியூஷன் வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த நல்ல ஒரு தென்காசி வீடியோட வரேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.